விரைவில் இந்த இணை வைப்பாளர்கள் நிச்சயமாக கூறுவார்கள், அல்லாஹ் நாடியிருந்தால் நாங்கள் இணை வைத்திருக்க மாட்டோம், எங்கள் மூதாதையர்களும் இணை வைத்திருக்கவும் மாட்டார்கள், மேலும் நாங்கள் எப்பொருளையும் தடை செய்திருக்கவும் மாட்டோம். இப்போ அடுத்தது அந்த குற்றவாளிகள் இந்த நாசமா போற அந்த அறிகுறி உள்ளவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்ல கடைசி கட்ட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட் எடுத்து வைப்பாங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் இணை வைத்திருக்க மாட்டோம், அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன். அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றல் எங்க மேல இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப நாங்க இணை வைக்கிறது அல்லாஹ்னால தடுக்க முடியுமா? முடியாதா? தடுக்க முடியும். அப்ப ஏன் தடுக்கல? அப்ப அல்லாஹ் நினைச்சிருந்தா அது தடுத்திருக்கலாமே. அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் இணை வைத்திருக்க மாட்டோம், எங்களை ஷிர்க் செய்ய வச்சிருக்க மாட்டானே, எங்கள் மூதாதையர்களும் இணை வைத்திருக்க மாட்டார்கள், அந்த காலத்திலையும் தடுத்திருப்பானே. காபால முதல்ல ஒருத்தன் கொண்டு வந்து சிலை வச்சான்ல, அந்த சம்பவத்தை அல்லாஹ் தடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? சிலை வைக்கிறது தப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். என்ன செய்யறது? அவங்க என்ன சொல்றாங்க? எங்க கைகள் கட்டப்பட்டு இருக்கு, ஏன் அல்லாஹ் எங்களை இயக்குறான், அல்லாஹ் மேல தவக்குல் பாருங்க அப்படின்னு. இப்போ இங்க நாத்திக சகோதரர்கள் கூட அதுதான் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கெட்ட விஷயத்தை அல்லாஹ் ஏன் படைச்சான்? அல்லாஹ்வுடைய படைப்பு தான் நான் பயன்படுத்துறேன், அப்படி கெட்டதை அல்லாஹ் தான் படைச்சான், தீய விஷயங்கள் அல்லாஹ் தான் படைச்சான் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்க என்ன பண்ணுவோம்? போலீஸ் சலஃபிகளும் வஹாபிகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட் ஒன்னா தான் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? 30 வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த சீர்திருத்தம் கொலாப்ஸ் ஆயிரும் இருக்குல்ல, அப்பனா அதானே அல்லாஹ்வுடைய நாட்டம். அடேங்க கண்ணுக்குட்டிகளா, என்னடா பேச்சு இது? அதே தானே கேட்ட, அது எப்படி தடுக்க முடியும்? முஜாஹித் இப்னு ரஷீன் பேசுறாரு. தெரியுமில்ல இந்த ஆர்குமெண்ட் கேட்டிருக்கீங்களா? இதே ஆர்குமெண்ட் தான் வைக்கிறாங்க. கொலாப்ஸ் ஆகுறது ஆகத்தானே செய்யும். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்புங்க அது, அதை எப்படி நீங்க தடுக்க முடியும்? இது பீஜவும் பேசுவார், அவங்களும் பேசுறாங்க, இவங்களும் பேசுறாங்க. அதாவது இந்த நாசமா போறதுக்குன்னு முடிவெடுத்தவங்க எல்லாருடைய ஆர்குமெண்ட் இப்படி தான். அப்ப அதே திருப்பி நான் கேட்கறேன், தீன்ல பிதத்து வரும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஏன் தடுக்கிறீங்க? தீன்ல பிதத்து வரும் பின்னாடி, அதாவது சஹாபாக்களும் நாங்களும் சரியா இருப்போம், பின்னாடி ஒரு கூட்டம் வரும், நாங்கள் சொல்லாததை செய்வார்கள், செய்யாததை சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. அப்ப ஏன் விட்டுட்டு போங்களே? அது என்ன குல்லு பிதத்தின் ஜலாலா குல்லு ஜலாலத்தின் பின்னார் எதுக்கு சொல்ற? அதையும் அந்த ஏன் டிராமா போடுற? அதையும் விட்டுரு. அப்ப என்ன விஷயம்? உனக்கு எங்க நோகாதோ அந்த வேலையை செய்வ, எங்க நோகுதோ அந்த வேலையை நீ செய்ய மாட்ட. அப்ப காரணம் கேட்டா என்ன சொல்லுவ? திடீர்னு அல்லாஹ் காட்டுவ, திடீர்னு ஷரியத்துல இல்லைம்பா, திடீர்னு யூசுப் நபியை கொண்டு போயிருவ, ஜம்ப் அடிப்பான், திடீர்னு பாத்தீங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜம்ப் அடிப்பான், எங்கெங்கயோ பண்ணுவான். ஆக மொத்தம் அவனுக்கு என்னன்னா துனியாவில் ஸ்கிராச் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஒரு சுகபோகமான, அதாவது துனியாவில் ரிஸ்கான எந்த ஒரு சேலஞ்சான எந்த ஒரு இதுவும் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். சேலஞ்சுக்கே நாங்கள் வரமாட்டோம். அந்த சோதனைகள், அந்த துன்பங்கள், அந்த தியாகங்கள் அதெல்லாம் எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம். இதுதான் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். இவர்களுக்கு முன் சென்றவர்களும் இவ்வாறு கூறித்தான் சத்தியத்தை பொய் என கூறிக்கொண்டிருந்தார்கள். இது இவனுங்கன்ட்டு இல்லை, ஃபிரௌனு அந்த சைத்தானும் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தான், ஹாரூனு ஹாமானு இவங்க எல்லாருமே இப்படி தான் உருப்படாமல் போனானுங்க. எல்லா உருப்படாதவர்களுடைய ஆர்குமெண்ட்டும் கடைசியா இதுதான் இருந்தது. அயோக்கியத்தனத்துடைய உச்சகட்டம் என்னன்னா இதுதான், அல்லாஹ் மேலே திருப்பி போட்டுறது. அல்லாஹ் நாடு இருந்தால் நாங்கள் செய்திருக்க மாட்டோம், நடந்துச்சு, அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி நடந்துருச்சு. இறுதியில் நம்முடைய வேதனையின் சுவையை அவர்கள் அனுபவித்தார்கள். இவர்களிடம் நீர் கூறும், அறிவார்ந்த ஆதாரம் ஏதேனும் உங்களிடம் உண்டா? இருந்தால் அதனை எங்கள் முன் எடுத்து வையுங்கள். நீங்கள் வெறும் யூகத்தை தான் பின்பற்றி செல்கிறீர்கள், மேலும் நீங்கள் கற்பனையின் அடிப்படையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நடந்துருச்சு, முன்னோர்கள் பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, அந்த பேச்செல்லாம் பேசாத. ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இஸ்லாத்தில் இதுக்கு அனுமதி இருக்குன்னு எவிடன்ஸ் இருக்கா? அப்போ அதுதான் நான் கேட்குறேன். கர்பலாவுக்கு மறுப்பு கொடுக்குறீங்களா? கொடுங்கோ. கர்பலாவுடைய ஃபஸ்ட்டு பாட்டுக்கு கொடுங்கோ, 2வது பாட்டுக்கு கொடுங்கோ, 3வது பாட்டுக்கு கொடுங்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வந்தார்கள் அப்படிங்கிறத விளக்கியிருக்கோம். அதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மிஷன் இல்லைன்னு கொடுங்கோ, ஆதாரம் கொடுங்கோ. நாங்கள் உங்கள் கிதாபுலேருந்தே உங்களுக்கு ஆதாரம் எடுத்து கொடுக்குறேன். குரானில் 100கணக்கான ஆதாரங்கள் நான் எடுத்து கொடுக்குறேன் நான் சொல்கிற விஷயத்துக்கு. இப்படி இது ஆர்குமெண்ட். அதான் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அறிவுபூர்வமாக ஏதாவது பேசு. அப்போது அறிவுங்கிறது என்ன? 2 சோர்ஸ், ஒன்று அக்குல், இன்னொன்று நக்குல், அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அறிவுப்படி ஏதாவது ஆர்குமெண்ட் இருக்கா? கொடு. அப்படி இல்லைன்னா நகுல் படி ஏதாவது ஆர்குமெண்ட் இருக்கா? கொடு. அதை விட்டுட்டு என்னங்கிற அல்லாஹ்வுடைய நாட்டம் இதுன்னு, அல்லாஹ் என்ன நாடுறாங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அல்லாஹ் இதைத்தான் நாடி இருக்கான், அல்லாஹ் இதைத்தான் விரும்பி இருக்காங்கிறது ஊகம் தானே அது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அறிவார்ந்த ஆதாரம் ஏதேனும் இருந்தால் உங்களிடம் உண்டா? இருந்தால் அதனை எங்கள் முன் எடுத்து வையுங்கள். நீங்கள் வெறும் யூகத்தை தான் பின்பற்றி செல்கிறீர்கள். அப்ப அல்லாஹ் என்ன திங்க் பண்றாங்கிறது யூகம். அல்லாஹ் இப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அல்லாஹ் உங்க மேல கான்ல இருக்கானா, ஹாப்பில இருக்கானா? இன்னைக்கு டேட்ல 2025 23 நவம்பர்ல உங்க மேல அல்லாஹ் கடுப்புல இருக்கானா, சந்தோஷத்துல இருக்கானா? திங்க் பண்ணதான் என்ன திங்க் பண்ண முடியும்? யூகம் தான் யூகம் பண்ண முடியும். அதுதான் அல்லாஹ் சொல்றான். மேலும் நீங்கள் கற்பனையின் அடிப்படையிலேயே செயல்பட்டு உங்க உலகமே கற்பனையில தான் போயிட்டு. அப்படியே நாங்கள் செய்கிற இபாதத்துக்கு அல்லாஹ் மயங்கி அப்படியே அல்லாஹ் நம்மளை ஏண்டா இந்நேரம் நமக்காக சொர்க்கத்தில் அந்த 3 பேர் அந்த மீம் ஒன்று கிடக்கும்ல
3 பேருக்கு புல்லில் படுத்துட்டு இந்நேரம் நமக்காக எப்படி இப்படிலாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்ல. இந்த ரமலான் வந்துருச்சுன்னா பயங்கர கற்பனை. நோன்பு வச்சுட்டோம், அந்த நோன்பு துறக்கும் போது எல்லாம் சந்தோஷம் அடையிறான் பாரு அப்படி. அதை கற்பனை யூகம் பண்ணிக்கிங்க. அல்லாவுடைய நாட்டம்ங்கிறது வேற, எப்பயுமே 2 விஷயம் தனி. எது? அல்லாவுடைய அனுமதிங்கிறது வேற, அல்லாவுடைய விருப்பம்ங்கிறது வேற. தீமை நடப்பதற்கு அல்லாஹ் அனுமதித்தால் மட்டும்தான் நடக்கும். தீமைக்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான், ஆனா அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது அல்ல. குஃப்ர் அல்லாஹ் என்ன சொல்றான்? விரும்பினால் ஈமான் கொள்ளுங்கள், விரும்பினால் நிராகரிப்பை மேற்கொள்ளுங்கள். ஆனா நிராகரிச்சீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. நிராகரிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டா? அனுமதி உண்டு. எல்லாத்த விட முக்கியமான விஷயம் அதான், அனுமதி வேற விருப்பம் வேற. அல்லாஹ்வுடைய அனுமதி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய விருப்பம் கிடையாது. இப்லீஸுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கான், ஆனால் அல்லாஹ்வுடைய விருப்பமானவனவன். தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கான், ஆனால் அல்லாஹ்வுடைய விருப்பமானவனா? விருப்பம் அல்லாஹ்வுடைய இது கிடையாது. அல்லாஹ்வுடைய அனுமதியுடன் அவர்கள் செயல்படுகிறார். ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி தான் கொலை நடக்குது, ஆனால் அந்த கொலைக்கு அவன் தண்டனை அனுபவிக்கும்.